அதற்கு எப்படி வரவேற்பு கொடுத்திருக்கிறோம் என்று. கிட்டத்தட்ட 40 வருஷத்திற்கு பிறகு பல கல்வியாளர்கள், பல ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் இணைந்து இந்த தேசிய கல்விக் கொள்கை, புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தப்பட்டிருக்கிறது. இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கைன்ற நோக்கம் என்ன? நம்முடைய புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய நோக்கம் தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்க வேண்டும். ஆரம்ப காலத்திலேயே நம்மளுடைய தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்க வேண்டும். தாய்மொழி மூலம் சிந்திப்பதும் அவர்களுடைய செயலாற்றல் அதிகமாக இருக்கும் நம்முடைய இளைஞர்களை ஊக்கப்படுத்துவதற்காக தாய்மொழி கல்வியை நாம் ஊக்கப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அதே போல 2வது மொழியாக ஆங்கிலமும், 3வது மொழியாக நாம் விருப்பப்பட்ட எந்த மொழியாக இருந்தாலும் கூட அது நம்மளுடைய விருப்பம், குழந்தைகளுடைய விருப்பம். எந்த மொழியாக இருக்கலாம், அது ஹிந்தியாக இருக்கலாம், சமஸ்கிருதமாக இருக்கலாம், தெலுங்குவாக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம்.